students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது NIBH 5th edition quality indicator number 18. Percentage of cases who received appropriate prophylactic antibiotics within the specified time frame. எந்த பேஷண்ட்ஸ்லாம் சர்ஜரிக்கு போகிறாங்களோ, அதாவது ஓடி சர்ஜரி, மைனர் ஓடி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓபிடிலேயே ஏதாவது சின்ன ப்ரொசீஜர் பண்ணுறீங்கன்னா அதுவும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக ஓடிக்கு போகக்கூடிய சர்ஜரி கேசஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஹாஸ்பிட்டலில் குவாலிட்டி டீம் ஃபெசிலிட்டேட் பண்ணி ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. எந்தெந்த பேஷண்ட்டுக்கெலாம் ஆன்டிபயோட்டிக் போடணும், சர்ஜரிக்கு எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி ஆல்ரெடி இருக்கும். அந்த பாலிசியோட அடியரன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் லேப்ராட்டமி, ஒரு அப்டமினல் சர்ஜரிஸ்னால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசியில் இருக்குன்னா எத்தனை தூரம் நீங்கள் அதை வந்து அடியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நம்பர் ஆஃப் பேஷண்ட் ஹூ டிட் ரிசீவ் த அப்ரோப்ரியேட் ப்ரொஃபைலாக்டிக் ஆன்டிபயோட்டிக் ஆஸ் பர் த பாலிசி எத்தனை பேருக்கு ஆன்டிபயோட்டிக் போயிருக்கு டிவைடட் பை நம்பர் ஆஃப் பேஷண்ட் ஹூ அண்டர்வன் சர்ஜரிஸ் இந்த ஓடி, அந்த மாதத்தில் எத்தனை பேருக்கு ஓடியில் சர்ஜரி நடந்திருக்கு. யூஸ்வலாக இது வந்து 100% இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெஞ்ச் மார்க். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பெஸ்ட்டான சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு உங்கள் கமெண்ட் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.